வணக்கம். மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்னா எப்பவுமே ஒரு துல்லியம் இருக்கும். அது உண்மைய சொல்லும்னு தானே நம்புறோம், இல்லையா? ஆனா உங்கள பாதுகாக்க வேண்டிய போலீஸே உங்கள கொடூரமா சித்திரவதை செஞ்சுட்டு, அத மறைக்க அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸையே தங்களுக்கு ஏத்த மாதிரி திருத்துனா என்ன ஆகும்? ம். அது ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை. ஆமா, இந்த 2025ஆம் ஆண்டோட குர்ஷித் அகமது சோஹன் கேஸ்ல நடந்தது இதுதான். இத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். கரெக்ட். இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21 வழங்குற அந்த வாழும் உரிமை எப்படி ஒரு போலீஸ்காரருக்கே அப்பட்டமா மறுக்கப்பட்டுச்சுங்கிறது தான். குப்வாரால நடந்த சம்பவம் தானே? கொஞ்சம் அதோட பின்னணிய சொல்லுங்களேன். அதாவது பிப்ரவரி 2023ல நடந்த விஷயம் இது. குர்ஷித்ங்கிற அந்த போலீஸ்காரர அவரோட சொந்த டிபார்ட்மெண்ட் ஆட்களே 6 நாள் தொடர்ந்து ரொம்ப கொடூரமா சித்திரவதை செஞ்சிருக்காங்க. அடப்பாவமே! 6 நாளா? ஆமாங்க. அவரோட பிறப்பெறுப்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டல்ல கோமாவுல இருக்கும்போது அந்த தப்பு செஞ்ச போலீஸ் மேல எஃப்ஐஆர் போடாம குர்ஷித் தனக்குத்தானே காயம் ஏற்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லி அவர் மேலேயே தற்கொலை முயற்சி கேஸ் போட்டுட்டாங்க. நிஜமாவா? இது எனக்கு சுத்தமா புரியல. ஜம்மு காஷ்மீர் ஹைகோர்ட் இதுல அந்த போலீஸையே பூர்வாங்க விசாரணை, அதாவது பிரிலிமினரி என்கொயரி பண்ண சொன்னாங்களே, அது எப்படி சாத்தியம்? அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. ஒரு திருடன் கிட்டயே நீயே உன்னோட திருட்ட விசாரிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி தானே இது இருக்கு. எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொன்னீங்க. சட்டத்துல இத நேமோ ஜூடிக்ஸ் இன் காசா சுவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒருத்தர் தன்னோட சொந்த கேஸ்ல தானே நீதிபதியாகவோ இல்ல விசாரணை அதிகாரியாகவோ இருக்க முடியாது. இந்த அடிப்படை விதியை தான் சுப்ரீம் கோர்ட் கையில் எடுத்தாங்க. அப்ப எஃப்ஐஆர் உடனே போடணும்னு சட்டம் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுதே. கண்டிப்பா. சிஆர்பிசி செக்ஷன் 154, இப்போ உள்ள பிஎன்எஸ்எஸ் 173 படி ஒரு சீரியஸான கிரைம் நடந்தா உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்யறது கட்டாயம். அப்போ இந்த பிரிலிமினரி என்கொயரிங்கிறது? கஸ்டோடியல் வயலன்ஸ் நடக்கும்போது பிரிலிமினரி என்கொயரின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அப்படி செஞ்சா அது ஆதாரங்களை அழிக்க தான் வழிவகுக்கும்னு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கோவமா சொன்னாங்க. சரி, இப்போ போலீஸ் தங்களை காப்பாத்திக்க குர்ஷித் மேல ஒரு பொய் தற்கொலை கேஸ் போட்டுட்டாங்களே, அது சுப்ரீம் கோர்ட் எப்படி உடைச்சாங்க? வெறும் பேச்ச வச்சு ஒரு எஃப்ஐஆர் ரத்து பண்ண முடியாதே. அங்கதான் கோர்ட் ரொம்ப புத்திசாலித்தனமா மெடிக்கல் சயின்ஸையும் பஜன்லால் கைட்லைன்ஸையும் ஒன்னா இணைச்சாங்க. பஜன்லால் கைட்லைன்ஸ்னா இந்த மாதிரி பழிவாங்கும் நோக்கத்தோட போடுற பொய் வழக்குகளை கேன்சல் பண்ற பவர் தானே? ஆமா, அதேதான். சிஆர்பிசி செக்ஷன் 482க்கு கீழே இப்போ பிஎன்எஸ்எஸ் 528 படி எந்த ஆதாரமும் இல்லாம உள்நோக்கத்தோட ஒரு எஃப்ஐஆர் போட்ட அதை குவாஷ் பண்ண கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. ஓகே, அப்போ அந்த மெடிக்கல் சயின்ஸ் பாயிண்ட் என்னாச்சு? மெடிக்கல் ரிப்போர்ட் படி ஒரு மனுஷன் மயக்கம் அடையாம தனக்கு தானே இவ்ளோ கொடூரமான காயங்களை ஏற்படுத்திக்கவே முடியாது. வலியறால அவர் எப்பவும் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாருங்கிறது தான் அறிவியல் உண்மை. கரெக்ட். அது மெடிக்கல் இம்பாசிபிலிட்டி. அப்படி இருக்கும்போது இது போலீஸ் ஜோடிச்ச கேஸ்னு கோர்ட்டுக்கு ஈஸியா தெரிஞ்சிடுச்சு. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாம அந்த தற்கொலை முயற்சி கேஸ் முறியடிக்க மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் செக்ஷன் 115யும் கோர்ட் யூஸ் பண்ணாங்க. ஓ, அந்த செக்ஷன் படி தற்கொலை முயற்சிங்கிறது ஒரு கிரிமினல் குத்தமே கிடையாதே? ஆமாங்க, அது கடுமையான மன அழுத்தத்தோட வெளிப்பாடுதான். அதுக்கு மருத்துவம் தான் பார்க்கணுமே தவிர அது குற்றமல்லன்னு ரொம்ப தெளிவா விளக்குனாங்க. அப்போ பழைய சட்டங்களை வச்சு தப்பிக்க நினைச்ச போலீஸ் மாட்டிக்கிட்டாங்க. இதனால தானே சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரெயிட்டா சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் போட்டாங்க. கண்டிப்பா. சிபிஐ விசாரணை மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட அந்த குர்ஷித்துக்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கவும் ஆர்டர் போட்டாங்க. இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. வாவ், 50 லட்சம். சோ இத கேக்குற நம்ம லிஸ்னர்ஸ் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? சாமானிய மக்களாகிய நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி உடனே எடுக்கப்படுற மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு பெரிய ஆயுதம்னு சொல்லலாம். உண்மைதான். அப்புறம் வக்கீல்களுக்கு இது ஒரு சிறந்த பாடம். பல சட்டங்களை எப்படி ஒன்னா இணைச்சு ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை முறியடிக்கலான்னு இந்த கேஸ் நமக்கு காட்டுது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆனா எனக்கு கடைசியா ஒன்னு தோணுது. ஒரு போலீஸ்காரருக்கே தமக்கு நடந்த அநீதியை நிரூபிக்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் 50 லட்சம் நஷ்டஈடு வாங்குற அளவுக்கு போராட வேண்டியிருக்கு. ஆமா, அது ஒரு கசப்பான உண்மைதான். அப்போ எந்த மெடிக்கல் ரெக்கார்டும் இல்லாம கோர்ட் சட்டம்னா பயப்படுற எத்தனையோ சாதாரண மனுஷங்களோட கதைகள் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட 4 சுவத்துக்குள்ளேயே இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்குமோ? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.